தமிழ்மாறன், நீங்க தேசிய அளவுல நீங்க நகர்றீங்க, உங்களுடைய அரசியல் செயல்பாடுகள் தேசிய அளவுல இருக்கு. அமித்ஷா கிராமம் தோறும் போங்க, தமிழ்நாட்டில் திமுகவை அம்பலப்படுத்துங்க, இரட்டை வேடத்தை அம்பலப்படுத்துங்க அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியோட வராங்க. இது திமுகவுக்கு நெருக்கடியா மாறாதா? முதல்ல எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் இந்த முடிவை ஏன் எடுத்தாங்க, டீலிமிட்டேஷன் ஆகட்டும் இல்லை இருமொழி கொள்கை ஆகட்டும் ஏன் எடுத்தாங்கன்னா, அவர் சொல்லுவது மக்களினுடைய மனநிலையை பிரதிபலிப்பதாகத்தான் இருக்கிறது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம மறுக்கவே முடியாது. மற்ற ஸ்டேட் மாதிரி இல்லை தமிழ்நாடு. தமிழ்நாடு தனி அடையாளத்தை கொண்டிருக்கிறது. இவர் சொல்கிற மாதிரி யூபியோ இல்லை மாப்பியோ இல்லை இருக்கக்கூடிய ராஜஸ்தானோ அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கணக்குகள் எல்லாம் வேற. தமிழ்நாட்டினுடைய அரசியல் கணக்கு என்பது முழுமையாக வேற. இன்னைக்கு அதைத்தான் தெளிவாக நம்மளுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. பாரதிய ஜனதா இந்த இனத்தினுடைய அடையாளங்களை அழிப்பதற்கு முயற்சி செய்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கல்வியில் ஆரம்பித்து நிதி ஒதுக்கீடுல பாரபட்சம், எல்லா விதங்கள்லையும் பேச்சில் மட்டும்தான் சர்க்கரையாக இருக்காங்களே ஒழிய கக்குவது எல்லாம் விஷமாகத்தான் இருக்கிறதுங்கிறத ரொம்ப தெளிவாக பல முறை சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்போ அவர்களுடைய நோக்கம் தெளிவாக தெரிஞ்சிருக்கும் பொழுது அவர்கள் டீலிமிட்டேஷனில் ஃபேராக இருக்க மாட்டாங்கிற முடிவில் தான் இப்படி ஒரு ஸ்டாண்டை எடுக்கிறாங்க. ஸோ பாஜக எதிர்ப்பை இன்னும் அதிகமாக கூர்மைப்படுத்திட்டே, ஆமாம், வேற வழி இல்லையா? நீங்க இன அழிப்புக்குள்ள நீங்க போறீங்க, நீங்க இனத்தை நசுக்குறீங்கல்ல. இது இப்ப பாருங்க எங்க கொண்டு போய் நிறுத்துதுன்னு. இப்ப அவர் தேசிய அரசியலுக்குள்ள நுழையணுங்கிற நோக்கம் அவருக்கு இல்லை, ஆனா அவரை கட்டாயப்படுத்தி இருக்காங்க. எந்த மாதிரின்னு சொன்னா, மாநிலங்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்திருக்கிறார். தேசிய அரசியல் என்ன அடுத்த வருஷம் பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுதா? இப்படி ஒரு கூட்டம் கூத்துறதுனால அவர் உடனே பிரதமர் வேட்பாளரோ இல்ல வேற ஏதாவது ஒரு சூழ்நிலைக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? சொல்றாருல ரவீந்திரன் துரைசாமி, உங்களுக்கு பாஜக எதிர்ப்புன்றது 2019 இருந்தே உங்களுக்கு பலன் கொடுத்துட்டு இருக்கு. அந்த அஸ்திரத்தை பெருசா எடுக்கிறது ஒண்ணு. அவங்க தொடர்ந்து எங்களோட சண்டைன்றது இங்க இருக்கிற பிரதான கட்சிகள் அதிமுக எல்லாம் இல்ல, நாங்க பாஜகவை எதிர்ப்போம். இல்லைங்க, அதிமுக கடைசியா என்ன சொன்னாலும் அவங்களோட போய் கூட்டணி சேரதாங்க போறாங்க. அவங்க கைப்பிள்ளையா தான் நடக்க போகுது. இதை நீங்க பார்க்க தான் போறீங்க. அண்ணன் 2029 கணக்கு சொல்றாரு, நான் 26க்கு ஒரு கணக்கு சொல்றேன். நீங்க வேணா வேடிக்கை பாருங்களேன், இது நடக்குது இல்லையான்னு பாருங்களேன். கடைசியா அவங்க அண்ணன் இவங்க தம்பி, இவ்வளவுதான், வேற ஒன்றும் வித்தியாசம் வர போறது இல்லை. அது வரைக்கும் பிஜேபி தான் அண்ணன். அவங்க பாருங்க அந்த போக்குல இவங்க 3 பேரை இணைக்கிறதுக்கான வேலைகளை செய்வாங்க. இது எல்லா கூத்து நடக்கும். அது அன்னைக்கு நம்ம பேச வேண்டியது. இன்னைக்கு சப்ஜெக்ட்டுக்கு நம்ம உள்ள வந்துரும், டைவர்ட் ஆக வேண்டாம். அப்போ அவர் சொல்வது உங்களுக்கு பாஜக எதிர்ப்பு கை கொடுத்திருக்கு அப்படின்றதுதான். எதிர்ப்பு கை கொடுத்திருக்குன்னு சொல்றதை விட எங்களை அந்த நிலைக்கு அவங்க தான் தள்ளுறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் நான். ஆமா ஆமா, we are forced. நீங்க மக்களினுடைய உரிமைகளை இந்த இடத்துல நிலைநாட்டணும் அப்படின்னு சொன்னா அந்த பர்சன்டேஜ் ஆஃப் 7.18 குறையவே கூடாது. அப்ப அது குறையறதுக்கான வழிவகுக்கிற வேலையை தான் அவங்க செய்யறாங்க. கரெக்டா எந்தெந்த ஏரியால நீங்க செய்யறாங்கன்னு பாருங்களேன். நாடு எது மாதிரியான ஒரு சிரமத்தை சந்திக்குதுன்னு பாருங்களேன். இந்த டீலிமிட்டேஷன் ஆஸ்பெக்ட் தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஒன்று, நம்ம அதற்குள்ள இருக்கிற டெக்னிக் நம்ம நேற்று கூட விரிவா பேசணும். இன்னொரு கோணமா பாருங்களேன், நீங்க தேசிய அளவுல நகர்றீங்க, அமித்ஷா கிராம அளவுல உள்ளுக்கு வர. அங்க ஒண்ணு, கிராமங்கள்ல திமுகவை அம்பலப்படுத்தணும், அந்த அந்த இத பொறுப்பை கொடுக்கிறார். திமுகவை அம்பலப்படுத்துறதுக்கு எதுவுமே இல்லை சார். நான் வெளிப்படையா சொல்றேன். இன்னைக்கு அவ்வளவு அருமையான திட்டங்கள் இருந்துகிட்டு இருக்கு. நான் அம்பலப்படுத்துறதுக்கு தேசிய அரசியல்ல எவ்வளவு விஷயங்கள் இருக்குங்கிறத ஒரு 2 நிமிடத்துல நான் பதிவு பண்ண விரும்புறேன். இவங்க சொல்லுகின்றது எல்லாம், இவங்க ஒரு ஈடியை வச்சு ஒரு ரெய்டு நடத்திட்டு எந்த ஆதாரமும் இல்லாம போன பிறகு, மறுபடியும் எந்த தொகையும் கைப்பற்றாத பிறகு கேஸ் போட்டு மிரட்டிட்டு இருக்கிறதுக்கு இந்த வாஷிங் மிஷின் அரசியல் எல்லாம் இங்க எடுபடாது தமிழ்நாட்டில். இங்க நாங்க சொல்ற ஒரு சில விஷயங்களை நீங்க தேசிய அரசியல நீங்க எடுத்து பார்க்கணும். அவர்கள் என்ன எங்களை பற்றி சொல்லுவது? நாங்கள் குற்றச்சாட்டுகளை வைக்கிறோம். முதல் குற்றச்சாட்டு நான் சொல்றேன், இதுவரைக்கும் இந்த ஒன்றிய அரசு கடந்த 10 ஆண்டுகள்ல 16.5 லட்சம் கோடி ரூபாயை பேங்குகள்ல இருந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. எவ்வளோ? 16.5 லட்சம் கோடி ரூபாய். நீங்க இந்த தொகை யாருக்கெல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி விளக்கம் கேட்டோம் என்று சொன்னால், 1000 கோடி ரூபாய்க்கு மேலே தள்ளுபடி செய்யப்பட்டவர்களின் விவரங்கள் வழங்கப்படாது. ஏங்க, தமிழ்நாட்டில் கடன் வாங்காதவங்க யாராவது நம்ம பல சூழ்நிலைகளில் எளிய குடும்பங்களில் நம்ம எந்தெந்த லோன் வாங்குறோம்? விவசாய லோன் வாங்குறோம், பர்சனல் லோன் வாங்குறோம், டிராக்டர் லோன் வாங்குறோம், நீங்க நகை கடன் வாங்குறோம். இதெல்லாம் நீங்க கட்டலன்னா நீங்க எத்தனை தடவை போனை பண்றீங்க, டார்ச்சர் பண்றீங்க, நோட்டீஸ் ஒட்டுறீங்க, அசிங்கப்படுத்துறீங்க. சாமானியன்லாம் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுறாங்க. ஆனா நீங்க எப்படி ஒரு வகையா வச்சிருக்கீங்கன்னு பாருங்க. 1000 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடிய கடன் யார் பெற்றிருக்கிறார்களோ, தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறதோ, அதன் விவரங்களை தர இயலாது. எவ்வளவு பெரிய தவறு இது, எவ்வளவு பெரிய ஊழல். ஒரு ஆத்தென்டிகேட்டட் அஃபென்ஸ்.
ஒரு அரசாங்கம் இப்படி நடக்கவே கூடாது. இல்ல இந்த இடம் இது ஒரு உதாரணம். ஒரு எப்படி பேங்க் மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அது யார் யாருங்கிற பட்டியலுக்குள்ள வந்தா நமக்கு தெரியும். மத்தியில அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க, உங்களுடைய எதிர்ப்பு அப்படின்றது தவிர்க்க முடியாது. ஆனா இது உங்களுக்கு பலன் கொடுக்குது அப்படின்றதுக்காக சட்டமன்ற தேர்தலா இருந்தா கூட மீண்டும் மீண்டும் பாஜக எதிர்ப்பு, சிறுபான்மை வாக்கு வங்கி, அதானே ரவீந்திரன் துரைசாமி இல்லைங்க. அவர் சொல்றது வந்து இது வெறும் சிறுபான்மை வாக்கு வங்கி கணக்கு இல்லைங்க. தமிழ் இனத்துக்கே எதிராக இருக்கிறதாங்க பாஜக. ஒரே வரியில இதை சொல்லலாங்க. நீங்க எவ்வளவு விஷயங்கள்ல வந்து நாம இன்னைக்கு வந்து சமூக நீதி பேசக்கூடிய மாநிலமாக இருக்கிறோம் இல்லைங்களா? ஆனா இங்க சமூக நீதியை பாஜக எந்த மாநிலங்களை நிலைநிறுத்தி இருக்கு? 10% உயர் வகுப்பினருக்கு அவங்க வந்து இடபிள்யூஎஸ்ங்கிற 8 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினா அது வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லிட்டு 10% ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு ஒதுக்கீடு செய்வது எந்த போராட்டமும் செய்யாத நிலையில உயர் வகுப்பினரை மட்டும் தூக்கி பிடிச்சது எந்த விதத்துல சார் நியாயம்? உங்க இந்தியா கூட்டணியில இருக்கிற பல கட்சிகளின் அமோக ஆதரவோடு நான் கேட்கறது நம்ம மாநிலத்தினுடைய நிலையிலிருந்து நான் பேசுறேன் சார். இது வந்து ஏற்புடையதல்ல. அப்படின்னா அவங்க மனநிலை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உயர் வகுப்பினரை திருப்திப்படுத்துவதற்கான மனநிலையில தான் இருக்கே ஒழிய அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தமிழ் இனத்திற்கு எதிரான வேலைகளை நீங்க சமஸ்கிருத திணிப்புல இருந்து நீங்க எல்லாமே எடுத்துக்கோங்களேன். அவங்க தமிழ் இனத்துக்கு எதிரிகளாக இருக்கிறதுனால அவங்களை எதிர்க்க வேண்டிய நேரம் இது. ரவீந்திரன் சுருக்கமா சொல்லுங்க. 2 வியூகம்ன்றது வந்து இப்ப தமிழ்மாறன் கூட சொல்றார், நாங்க இந்திய அளவுல பாஜகவை அம்பலப்படுத்துவோம் அவங்களோட நடவடிக்கைகளை அப்படின்றப்ப அது உண்மையில் நெருக்கடி தருமா? இல்ல பாஜக கிராமந்தோறும் நாங்க திமுகவை அம்பலப்படுத்த போறோம்ன்றது யாருக்கு இப்போ அவங்க யாரோட வியூகம் இல்ல? இந்திய அளவுல அவங்க அம்பலப்படுத்தக்கூடிய விஷயத்துல காங்கிரஸ் இருதலை கொள்ளி எறும்பா இருக்குது. இப்போ நீங்க இவர் சொல்லக்கூடிய 10% இடபிள்யூஎஸ் முதல்ல வரவேற்றது வந்து அகில இந்திய காங்கிரஸ்ல முக்கிய தலைவராக இருந்த ராகுல் காந்தி தான். மோடி கொடுத்ததும் உடனே வரவேற்றாரு. சிபிஎம் அதை வரவேற்றாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளதான் அவங்க 10 எம்பியும் 2 எம்பியும் வச்ச கட்சிகளா இருக்கிறாங்க. அதே வேளை சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள், திமுக இதில் அவங்க ஒரு தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. ஸோ 10% பொருளாதார அன்ரிசர்வ்டு பீப்புள், கம்யூனிட்டி பீப்புள் வித் எக்கனாமிக்கலி இதுங்கிறதான் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை கோர்ட் வேற இன்னைக்கு அங்கீகரிச்சாச்சு. அதில் தமிழ்நாட்டில் 12 போகிற போக்குல சொல்றீங்க. அதுக்கு பின்னாடி பெரிய டிபேட் எல்லாம் இருக்கு, அரசமைப்பு சட்ட முகப்புரையெல்லாம். அதை தாண்டி இப்ப நீங்க பலமுறை சொல்லுவீங்க காங்கிரஸ மார்ஜினலைஸ் பண்றதுதான் மோடி அவர்களோட திட்டம்ன்றது. தேசிய அளவுல திமுக முன்னத்தியாரா வரதா மோடியை விரும்புவாருன்னு சொல்லுவீங்களா? அப்ப நீங்க அந்த கருத்தை தொடர்ந்து இந்த இஷ்யூலேயே யூபி காங்கிரஸ், பீகார் காங்கிரஸ், மத்திய பிரதேஷ் காங்கிரஸ், ஹரியானா காங்கிரஸ் இதுல நிலைப்பாடு எடுத்திருக்காங்களா? இந்திய அரசியல்ல ஒரு 40 சீட்டு தமிழ்நாட்டில் கான்ட்ரிபியூட் பண்றாரு ஸ்டாலின்ங்கிறதுனால காங்கிரஸ் இதுல வந்து சரி அவருக்கு இஷ்யூ எடுத்து ஃபைட் பண்றாரு, நம்ம பேசாம இருப்போம்னு சொல்றாப்ல. இது இந்த 27% எம்பிபிஎஸ்ல போஸ்ட் கிராஜுவேட் ரெசல்யூஷன் வரும்போது சோனியா காந்தி அன்னைக்கு சொன்னது எங்க கூட்டணி கட்சி தலைவர் ஸ்டாலின் சொல்றாரு, அதனால நான் வரவேற்கிறேன்னு தான் சொன்னாப்ல. சோ இந்த தமிழ்நாட்டில் உள்ள இவங்களை ஹோல்ட வச்சு காங்கிரஸை வந்து யூபி பீகார்ல பேச விடாம ஸ்டாலின் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். நீங்க காங்கிரஸுக்கு தான் செக் வச்சிட்டீங்களோ உங்களோட தேசிய? அதாவது நடந்த நிகழ்வுகள தொகுப்பு வெவ்வேறு காலகட்டங்கள் அப்படி பாத்தீங்கன்னா மிசாவில பாதிக்கப்பட்ட காலகட்டம் கூட தான் இருக்கு எங்களுக்கு. ஆனா வெவ்வேறு காலகட்டங்கள்ல வெவ்வேறு நிகழ்வுகள் இருக்கு. இவங்களுக்கு என்ன தெரியுமா, நீங்க தலைக்கும் முழங்காலுக்கு முடிச்சு போட்டு எப்ப தேவையோ அது மாதிரி பேசுவாங்க. அது மாதிரி இல்ல, இன்றைய நிகழ்வுக்கு ஏற்ப என்ன முடிவுகள் எடுக்கணுமோ அதைத்தான் நம்ம பேசணுமே ஒழிய பழைய கதைகளை திரும்ப திரும்ப கொண்டு வந்து இதுக்குள்ள நட்டு வைக்க. இமாச்சல் பிரதேச முதலமைச்சர் ஏன் வரல? காங்கிரஸ் முதலமைச்சர் யாரையும் அனுப்பல இமாச்சல்ல இருந்து. இமாச்சலோட ரெப்ரசன்டேஷன் சிச்சுவேஷன் அவங்க பாலிசி டெசிஷன் உடனடியாக நம்ம கூட்டணி கணக்கா அதுக்கு ஒரு பதில் நான் உறுதியா சொல்லணும். நீங்க கரெக்டா யாரெல்லாம் எடுத்திருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. பூர்வ குடிகளாக இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல எங்கெல்லாம் ஸ்ட்ராங் ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்கோ அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் தான் பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா வந்து அப்ஜெக்ட் பண்ணிருக்காங்க.